உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பூண்டு மட்டும் வளர்க்கணும் அப்படின்னாலும் சரி, பூண்டு கீரையை வளர்க்கறதுக்கு தான் எனக்கு இடம் இருக்கு அப்படின்றவங்களுக்கும் சரிங்க. இது மிகவும் பயனுள்ள பதிவுங்க. இதுல நிறைய டிப்ஸ், இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். இந்த பதிவுல சொல்றத அப்படியே செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல இருக்க குட்டீஸ் கூட ஈஸியா உங்களுக்கு ஒரு குட்டி அறுவடைய எடுத்து கொடுப்பாங்க. இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம அறுவடையில இருந்து செஞ்ச சூப்பர் டேஸ்டியான ரெசிபி ஒன்று இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்டன் சென்டர்ஸ்ல போய் சீட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. கிச்சன்ல இருக்க பூண்டு போதும். எந்த பக்கம் மண்ணுக்கு கீழே இருக்கணும், எந்த பக்கம் மண்ணுக்கு மேல இருக்கணும்னு பாத்துடலாங்க. இது மண்ணுக்கு கீழே இருக்கணும், வேர்விடும். இந்த பகுதி மண்ணுக்கு மேல இருக்கணுங்க. அந்த பூண்டை உரிச்சு எடுத்துக்கோங்க. உரிச்ச பூண்டை பெருசா இருக்கிற பூண்டு, சின்னதா இருக்கிற பூண்டு அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. பெருசா இருக்கிற பூண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா பூண்டா வளர்க்கும் போது நல்லா பெரிய பெரிய பல்லு இருக்க மாதிரி பூண்டுகள் வளரும். சின்னதா பூண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்னதா பூண்டு வளரும். பூண்டு கீரைக்காக வளர்க்குறவங்க எதுனாலும் பயன்படுத்திக்கலாங்க. நல்ல பூண்டா மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பூண்டை உரிச்சுதான் பயன்படுத்தணுமா, அப்படியே முழு பூண்டை வைக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். முழு பூண்டா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பூண்டு வளர்க்கறதுக்கு நல்ல சௌகரியமா இருக்கும். சின்ன பூண்டுகளை சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். முழு பூண்டா வைக்கும் போது அதுல இருந்து முளை வந்ததுக்கு அப்புறமா பிரிச்சு எடுக்கும் போது முளை வந்த அந்த சின்ன பூண்டுகளை சமையலுக்கு உபயோகப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால முதலையே பிரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய பெரிய பூண்டுகளை பூண்டு வளர்ப்புக்காக பயன்படுத்திக்கலாங்க. இந்த கப்புல பூண்டு பீசஸை உள்ள வைக்க போறோம். இதுல எந்த இடத்துல வேர் வருமோ அந்த இடத்த தான் நம்ம தண்ணியில வைக்க போறோம். இந்த பக்கத்தை தண்ணியில வைக்கணுங்க. இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். முழு பூண்டும் நினைற அளவுக்கு தண்ணி ஊத்தாதீங்க. அப்படி ஊத்தினா பூண்டு அழுக வாய்ப்பு இருக்கு. சரிங்க, இப்போ இதை வச்சதுல இருந்து 2-3 நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2-3 நாளையே வேர் விட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில பூண்டுல தான் வேர் வந்திருக்கு, ஒரு சில பூண்டுல இன்னும் வேர் வரல. இது மாதிரி தொடர்ந்து ஒரு 7 இல்லைன்னா 10 நாள் வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி முளை விட ஆரம்பிச்சிரும். இலைகளுக்காக மட்டும் வளர்க்குறீங்க அப்படின்னா தண்ணியிலேயே வச்சு வளர்க்கலாங்க. அந்த சமயத்துல முழு பூண்டாவே வச்சு கூட நீங்க வளர்த்துக்கலாம். தண்ணியில எப்படி வளர்க்கறது அப்படின்னு பார்த்தாச்சுங்க. மண்ணுல எப்படி வச்சு வளர்க்கறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு மஷ்ரூம் வந்த பாக்ஸை நான் உபயோகப்படுத்துறேன். அதுல மண் கலவையை ஃபில் பண்ணிக்கலாங்க. நீங்க எந்த மாதிரி தொட்டி எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா அதுல ஹோல்ஸ் போட்டுக்கணுங்க, ட்ரைனேஜ்க்காக. இங்க என்னோட தோட்டத்து மண்ணும் கொஞ்சம் கம்போஸ்டும் எடுத்திருக்கேங்க. சரியான மண் கலவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 40% தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க, 30% கம்போஸ்ட் எடுத்துக்கோங்க, 30% மணல் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க பூண்டு பற்கள் எல்லாத்தையுமே மண்ணுல இப்படி ஊனி வச்சிடலாங்க. முன்னாடியே வேறு பகுதி காமிச்சேன் இல்லைங்களா, அந்த பகுதி கீழே போயிடணும். இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு மேல மண்கலவையை போட்டு மூடிடலாங்க. அந்த மாதிரி மண்கலவை போடும்போது அந்த பூண்டோட நுனிகள் மட்டும் கொஞ்சம் மேல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. முழுசா மண்கலவையை போட்டு மூடலாங்க. ஆனா முழுசா மண்கலவையை போட்டு மூடினீங்க அப்படின்னா அதுல இருந்து முளை வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மேல தண்ணி தெளிச்சுட்டு 5ல இருந்து 1 வாரம் கழிச்சு பார்க்கும் போது அதுல இருந்து நல்லா இலைகள் முளைச்சு வந்திருக்கும். பூண்டு கீரைக்காக வளர்க்குறீங்க அப்படின்னா ஓரளவு வெயில் வர்ற ஜன்னலோரம் கூட வச்சு வளர்த்துடலாங்க. கீரைக்காக வளர்க்கும் போது பூண்டு பற்கள் பக்கத்துல இருந்தாலும் பரவாயில்லங்க. முழு பூண்டுக்காக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 3ல இருந்து 4 இன்ச் கேப் விட்டு ஒவ்வொரு பூண்டு பற்களையும் வச்சிடலாம். தண்ணியில வேர் விட ஆரம்பிச்சதும் கூட மண்ணுல வச்சிங்க அப்படின்னா முளை விட ஆரம்பிச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள பூண்டு பற்களை உள்ள போட்டுக்கோங்க. லைட்டா நனையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பேக்கை கட்டி ஒரு நிழலான இடத்துல தொங்க விட்டுருங்க. அந்த மாதிரி செஞ்சாலும் 4-5 நாள்ல முளை விட ஆரம்பிச்சிருங்க. இந்த பூண்டு இலைகளை அறுவடை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாள் வரைக்கும் ஆகுங்க. இப்போ இந்த பூண்டு இலைகளை அறுவடை பண்ணிடலாம். 10 நாளுக்கு மேலேயே ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும். அப்ப கூட நீங்க அறுவடை பண்ணலாம். அப்ப கொஞ்சம் தான் கிடைக்கும். கொஞ்சம் அதிக நாள் விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான பூண்டு இலைகள் நமக்கு கையில கிடைக்கும். தண்ணியில வச்சு வளர்க்கறது பெஸ்டா, மண்ணுல வச்சு வளர்க்கறது பெஸ்டா அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மண்ணுல வச்சு வளர்க்கறது தாங்க வசதியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா தண்ணியில வச்சு வளர்க்கும் போது
அந்த தண்ணியை மாற்றி வச்சுட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா சீக்கிரம் அழுகி போயிடும். அளவா தண்ணி ஊற்றணும் அப்படின்னா சீக்கிரம் தண்ணி காஞ்சும் போயிடும். அதனால மண்ணில் வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. பூண்டு இலைகளை அறுவடை பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் கவனிச்சுக்கணுங்க. இந்த இலைகளை கொஞ்சம் பிரித்து இப்படி பாருங்க, இதுக்குள்ள ஒரு சில நேரம் பூச்சிகள் இருக்கும். அதனால அறுவடை செஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை சமையலுக்கு உபயோகப்படுத்தலாங்க. இதை கட் பண்ணி எடுத்துட்ட அப்புறம் இலைகள் வளர்ந்துட்டே இருக்குங்க, அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். புது இலைகள் வந்துகிட்டே தான் இருக்கும், ஆனா ரொம்ப கீழே வரைக்கும் கட் பண்ணிடாதீங்க. இதோ பாருங்க, இந்த மாதிரி புது இலைகள் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம அறுவடை செஞ்சிட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்த இலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த அறுவடையில இருந்து செஞ்ச சூப்பரான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், 8 பல் பூண்டு, நம்ம அறுவடை செஞ்ச பூண்டு இலைகள், ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர் கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிருக்கோம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கீரை. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்க ஆரம்பிச்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம சேர்த்து வச்சிருக்க இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கிட்ட பிறகு பூண்டு இலைகளை சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி சேர்த்துட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அந்த ஹீட்லயே லைட்டா வதக்கினா போதும். இதை மிக்ஸி ஜார்ல அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படியே அரைச்சிக்கிட்டா ரைஸுக்கு சாப்பிடலாம். நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இட்லி தோசைக்கு பொருத்தமா இருக்கும். இதை அரைச்சிட்டு தாளிச்சு ஊத்திட்டா ரெசிபி ரெடி. ரெசிபியில தேவையான அளவுக்கு உப்பு மறக்காம சேர்த்துக்கோங்க. இதை லஞ்சுக்கே ரெடி பண்ணதுனால லஞ்ச் கூடவே வச்சு சாப்பிட்டு பார்த்தேங்க, செம சூப்பரா இருந்தது. காரச்சாரமா சாப்பிடணும் அப்படின்னா தேங்காயை சேர்த்துக்காதீங்க. தேங்காய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு சட்னியை கூட வச்சு சாப்பிடலாங்க. எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த பூண்டு கீரையை வளர்த்து இந்த ரெசிபி செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பூண்டு கீரையை ஈஸியா வளர்த்துடலாம். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை குயிக்கா செஞ்சிடலாம். மீண்டும் ஒரு அழகிய பதிவுல உங்களை சந்திக்கிறேங்க. நியூ வியூவர்ஸ், என்னோட மற்ற பயனுள்ள பதிவுகளை சேனல் பிளேலிஸ்ட்ல பாருங்க. ஒவ்வொரு பதிவுமே ரொம்பவும் உபயோகமா இருக்குங்க. உங்க எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.